கிருஷ்ணகிரி மாவட்டமே அழிய போகுது. விஜயனா எப்படியாவது எங்க மாவட்டத்தை காப்பாத்துனா பிளீஸ்னா. எல்லா ஊரு டேம்ல தண்ணி தான் வரும். எங்க ஊர்ல பாருங்க ஆசிட் வருது. கிருஷ்ணகிரில என்னன்னா பச்சை கலர் தண்ணி இருக்கு. என்ன நடக்குது? இல்ல எனக்கு புரியல. ஒசூர்ல இருக்கிற அவலப்பள்ளி டேம பத்தி இவ்ளோ பேர் பேசியும் இப்ப வரைக்கும் பெருசா ஆக்ஷன் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன? நமக்கு இது ஒரு ரீல்ஸ் தான், ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நமக்கு தான் மெட்ரோ வாட்டர் வருது. ஆனா அவங்களுக்கு அப்படி இல்ல. மக்கள் குடிக்கிற தண்ணியில கெமிக்கல் கலந்து இவ்ளோ தண்ணி வேஸ்ட் ஆகுது. லிட்டரல் விஷம் இது. இதை நம்பி கிட்டத்தட்ட 60 கிராமங்கள், விவசாய நிலங்கள்னு பல விஷயத்துக்கு இந்த தண்ணி தேவைப்படுது. மக்களுக்கு குடிக்கவே தண்ணி இல்லாம போகுது. வேற எதுக்குமே யூஸ் ஆகாது. கர்நாடகால இருந்து தண்ணி வரலன்னு போராடிட்டு இருந்தா வர்ற தண்ணியில கூட பெங்களூர்ல இருக்கிற ஃபேக்டரிஸோட கெமிக்கல் வேஸ்ட் எல்லாம் கலந்து விட்டுறதுனால இங்க வரும்போது அதை தொடக்கூட முடியல. இது ஒன்னும் புதுசு இல்ல. பல வருஷமா இது நடந்துட்டு இருந்தாலும் இப்ப வரைக்கும் அதுக்கு ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. பட் இப்பயாச்சும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம சீஃப் மினிஸ்டர் விஜய் அண்ணாவும் கர்நாடகா கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் எடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இதை பத்தி எல்லாரும் பேசுங்க, ஷேர் பண்ணுங்க. விஜய் அண்ணா காதுக்கு இது போகணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் கமெண்ட்ல டேக் பண்ணுங்க. கண்டிப்பா இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுப்பாருன்னு நம்புவோம்.